நீங்கள் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டவுடனே கை கல்லாம் அப்படி பதறி ஆடி முடியவே முடியாது ஊந்தி பிறண்டு அழிச்சாட்டியம் பண்ணி மாநில போலீஸே சரியாக விசாரிக்கணும் ஏன் நிற்கிறது? சிபிஐ விசாரிச்சாக்கா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நாங்களே விசாரிச்சுக்கிறோன்றீங்க. பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ விசாரிச்சதுல நியாயமானது நீதி கிடைச்சிச்சுன்னு கொண்டாடுறீங்க உரிமை. எப்படி இங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நான் அதனாலதான் சொல்ல வரேன், யோக்கியமாக இருந்தால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு நீ வீரத்தை பேசு, பிறகு ஒத்துக்கலாம், உங்க வசனம் எல்லாம் எடுபடும். ஆனா பாருங்க, அந்த ஊர்வலத்துல ஐயா வீரமணியும் திராவிட இயக்கத்தின் போர்வால ஐயா வைகவும் கலந்துகிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஐயா ஈவேரா அவர்கள் தனி தமிழ்நாடு கேட்டு போராடினாரு அப்படின்னு மூச்சுக்கு 300 முறை இன்னைக்கு நமக்கு தமிழ் தேசிய பாடம் எடுக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க? அதுலயும் ஐயா வீரமணி எப்படி கலந்துகிட்டாரு? இதை பத்தி ஏன் யாருமே பேசல? ஏன் பேசணும்? எல்லையில 26 பேர் செத்தாங்க, அதுக்கு எதிராக போர் தொடங்கி இருக்குது. நீங்க உடனே வந்துட்டு கொடியை பிடிச்சிட்டு போறீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த மண்ணில் மீனவன் இத்தனை பேர் செத்து இருக்கிறானே, இதுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு போகணும். எவனுக்காவது ஒரு ரோசம் வந்து எவருக்காவது இல்லையா? நீ இதே பேரணியை தமிழக மீனவன் கொல்லப்படுறதுக்கு ஒரு முடிவு வேணும் நடத்திட்டுனா சரியான ஒரு ஆம்பளை, நீ சரியான ஆம்பளை. 3 பேருமே சொல்றேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். 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 நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல நேற்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளுக்கும் ஆயுள் முழுக்க சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அதே நேரத்துல இந்த தீர்ப்புக்கு திமுக சொந்தம் கொண்டாடுது, அதையும் எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தீர்ப்புக்கு திமுக சொந்தம் கொண்டாடவில்லை என்றாதான் அதிசயம். தெரியல உங்களுக்கு? அவங்க சொந்தம் கொண்டாடாம இருந்தாதான் உலக அதிசயத்துல 7 8 உலக அதிசயம். 8வது அதிசயமா இதை நீங்க சொல்லலாம். அவங்க எதுலையுமே வந்து ஒன்றும் இல்லை, ஊரறிய உலகமறிய நீங்கள் தான் அடிமை அரசு, கொத்தடிமை அரசு. நீங்கள் எடப்பாடியே அவர் ஏதோ காலை பிடிச்சி கையை பிடிச்சி கொத்தடிமை இருந்தால் கூட 11 மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்ததை எங்களுக்கு வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்ததே மோடி அரசு தான் சொல்லிட்டு நீங்கள் தான் கூட்டு வந்து பாராட்டு நடத்தி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. கரெக்டா? ஆமாம். கூச்சமே இருக்காது உங்களுக்கு, வெக்கமே இருக்காது. இப்போ இந்த விஷயம் என்ன நடந்தது நேற்று பேசுனது, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தையை விட்டு இந்த தீர்ப்பு அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவுன்னு சொல்ல போய் இந்த கட்டபொம்மன் வசனத்தில் வந்துட்டு வரி கொடுக்குறியான்னு தான் ஒரு வார்த்தையை கேட்டான். கேட்டதுக்கு சிவாஜி ஏறி அடிப்பார், மானம் கெட்டவனே, என்னோட வயலுக்கு வந்தாயா, நேர்த்த நாட்டு கலைவரித்தாயா, இல்லை எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அறுத்தி கொடுத்தாயா, என்ற மாதிரி அடித்து இறங்கி ஏறி விட்டார். இதில் வந்து வழக்கு வந்த அன்னைக்கே பதிவு செய்தது அதிமுக. அப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே அது சிபிஐக்கு வேணும்னு உங்களை மாதிரி கோழையாக இல்லாமல் துணிச்சலாக சிபிஐக்கு மாற்றியது அதிமுக அரசில் தான் இவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க. அப்பொழுதே வந்துட்டு குற்றப்பத்திரிகைகள் எல்லாம் தாக்கல் செய்து விட்டது. சிபிஐ விசாரிச்சு முடிக்கிற சிபிஐ யாருக்கிட்ட இருக்குது? அது சென்ட்ரல் கிட்ட இருக்கு. பாஜக அரசு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி கலைக்கிறதுனா கலைச்சிருப்பாங்கல்ல, நிச்சயமா நடந்திருக்கும்ல. தீர்ப்பு நீதி வந்திருக்குது, நீங்க கொண்டாடுறீங்கல்ல. இது யாரால நடந்தது? அதிமுக சொந்தம் கொண்டாடி இருக்கணும். அது அங்க தெம்பு இல்லாத புள்ளியா இருக்குது. தெரவிசீல்னு சொல்லுவாங்க கிராமத்து வார்த்தையில. அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அந்த இது இல்லாம அது உரிமை கொண்டாடுறதுக்கான அந்த இதில் அடிச்சு முடிச்சு எந்தன்னு தூக்கிட்டு வரணும். எவ்வளோ சேத்தவாரி அடிச்சாலும் அந்த கோப்பையை மட்டும் முடிச்சுன்னு வெளியே வந்துடும் திமுக. நான் எங்க கிட்ட தான் இருக்க கோப்பை, நாங்க தான் வெற்றியாளர்கள் மாதிரி உடம்பு முழுக்க அது அப்புறம் கழுவிக்கிறேன் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த 23ஆம் புலிகேசியில வந்துட்டு வடிவேல் வந்து நின்று ஒரு பைல்வான் மாதிரி படம் வரைஞ்சி, நான் இன்னைக்கு இருக்கிறன்றது பிரச்சனை இல்லை, நாளைய வரலாறு என்ன அப்படி பார்க்குறப்ப இப்படி பராக்கிரமசாலியா ஒருத்தர் இருந்தார் என்ற மாதிரி படம் வரைகிறார்ல, அந்த கதையில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பொள்ளாச்சி வழக்கு முழுக்க முழுக்க பொதுவாகவே திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப போராட்ட களத்தில் நிற்கிறது தான் அவங்க முழு நேர வேலை. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்து மக்கள் நம்ம தொடர்ச்சியாக புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? நிரந்தரமாக ஒரு முறை கூட அதிமுக மாதிரி எம்ஜிஆர் 10 வருஷம் இந்த தொடர்ச்சியா, செல்வி ஜெயலலிதா அது மாதிரி 2 முறை இருந்துட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பே இல்லையா இது வரைக்கும்? எப்போ அதிமுக பலகீனம் ஆகிறப்ப நீங்கள் ஒரு முறை ஜெயிக்கிறீங்க, அப்புறம் ஜெயலலிதா ஜேனின்னு இருக்கிறப்ப ஜெயிச்சுக்கிட்டு வரீங்க. 91 96 அந்த அம்மா பண்ண சண்டித்தனத்துக்கு ஒரு முறை ஜெயிச்சிங்க. வேற இப்போ 3ஆ உடஞ்சி சதறி பண்ணப்போ இப்போ ஜெயிச்சு உட்காந்துக்கிட்டு நாங்கள் வெற்றி விட்டு மக்கள் உங்கள் பக்கம் எப்பவுமே இல்லை. அதான் உண்மை. அது இப்போ இதில் என்னன்னா, பொள்ளாச்சி வழக்கு நடந்தது முழுக்க அதிமுக உடனடியாக அது எல்லாம் செய்து என்ன பண்ணுச்சு, வழக்கு பதிவு பண்ணுது.
அப்பயும் சில பேர் தப்பிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீதிமன்றத்துக்கு சில பேர் வந்து திமுக சார்பான முற்போக்குவாதிகளே வழக்கு நீதிமன்றத்தில் போட்டாங்க. அது எதுக்கு நீதிமன்றத்தில் போட்டு அவங்க உத்தரவு போட்டு பண்றதோட நானே சொல்றேன் வச்சுக்கோ சிபிஐன்னு அறிவிச்சுட்டாரு. சிபிஐ எடுத்து நடத்துங்கிறப்போ ஒரு முட்டுக்கட்டையும் போடல. அப்ப ஆமா புரியுதுல்ல, எந்த இடையூறும் செய்ய பண்ணல விட்டுட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இது. நீங்க ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டவுடனே கை கல்லாம் அப்படியே பதறி ஆடி முடியவே முடியாது ஊந்தி பிறண்டு அழிச்சாட்டியம் பண்ணி மாநில போலீஸே சரியாக விசாரிக்கணும் ஏன் நிக்கிறேன்னு யோக்கியனுக்கு நடுராத்திரில எதுக்கு கூட மழை பெய்யறப்ப எதுக்கு கூட நீங்க பயப்படலன்னா சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்கலாமே. நம்பிக்கை இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்புறாங்க. இன்ன வரைக்கும் யார் அந்த சாருன்னு தெரியலையே. அது ஒரு ரொம்பவும் பாதுகாப்பு வலைன்னு சொல்லக்கூடிய இடம். சிசிடிவி கேமரா வெளியால் அவ்வளோ உள்ள நுழைய முடியாது. காரணம் பெண்கள் விடுதி அவ்வளோ இதுவா பல கட்டுப்பாடுகள் பல ஒழுங்குமுறைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒருத்தர் சர்வசாதாரணமாக உள்ள போயிட்டு வந்து நிற்க முடியுது, போக முடியுது, வர முடியுதுன்னா தன்னுடைய மனைவியை உள்ள போய் கேன்டீன்ல வேலைக்கு வைக்க முடியுதுன்னா அப்போ உள்ள ஏதோ ஒரு பெரிய நெருக்கம் அவனுக்கு இருந்திருக்குதா இல்லையா? இந்த ஒரு பெண்ணோட முடியல. பொள்ளாச்சியில எப்படி பல பெண்கள் பல விஷயங்கள் தொடர்ச்சியா செய்திருக்கிறேன்னா அதை போல மாட்ட வேண்டியவர்கள் இந்த வழக்கு. உங்க யோக்கியது இதுல தெரியும். ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல வந்து புகார் கொடுக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணோட தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே பொது வெளியில வெளியிட்டவங்க அதிமுக ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கல்ல. இல்ல அந்த மாதிரி வந்த உடனே கண்டிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு கைது எஃப்ஐஆர் போட வச்சாரு. அது பிற்பாடு பெண்கள் மற்ற பெண்களுடைய ஏதாவது ஒரு படம் ஒரு விஷயம் எதனா ஒன்று வெளியே வரல கசிய விட்டு பிறகு தனக்கு வேண்டப்பட்ட பத்திரிகையாளர் மூலமா போட விட்டுட்டு அப்புறம் சும்மாங்கட்டியும் நேஷனல் அந்த விங்கி விசாரிக்கின்றதுக்காக பேருக்காக விசாரிக்கிற செல்போனை வாங்கி கூட்டு வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அப்புறம் உங்க அடிப்படையிலேயே வச்சுக்கிட்டு இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு கேடானது இப்படி செய்யலாமான்னு சின்ன எதிர்ப்பு காட்டுற மாதிரி ஒரு டிராமா நடத்திட்டு உட்காரலையே. இதுல வந்து ஒரு தனிப்பட்ட நபன் அவன் இல்லை. நேற்று வந்து ஒரு அக்யூஸ்டா வந்திருக்கிறான், வண்டி எடுத்து போய் பல இடத்துல திருடிட்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு பெரிய சொத்து இருக்குது, ஈசிஆர்ல பெரிய பங்களா இருந்துகிட்டு இருக்குது. அங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கிறவங்க எத்தனை முறை போயிருக்குன்னு தெரியல, எத்தனை பெண்கள் அப்படி ஏமாத்தி இருக்கிறான்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள மட்டும் இல்லை, அந்த காந்தி மண்டபம்னு சொல்ற இடத்துலையும் அந்த மாதிரி 6 மணிக்கு மேல பெண்கள் உள்ள இருக்கிறப்ப மிரட்டி பிடிச்சி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிற தகவலும் போய் சேர்ந்து இருக்குதுன்னு எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்களே. அப்படிப்பட்ட நபரை அவர் மட்டுமே தான் சம்மந்தப்பட்டுக்கிறாருன்னு முடிக்கிறீங்களே, எப்படி முடிக்கிறீங்க? அது எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறப்ப அது கேட்கறாங்க, எல்லாருமே கேட்டாங்க. நீங்க சிபிஐ விசாரணைக்கு நேர்மையாக ஒத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல இந்த வழக்கிற்கு மட்டும் இல்லைங்கய்யா, அண்ணா நகர்ல இன்னொன்னு சொல்லிடுறேன், சொல்லுங்க. அண்ணா நகர் மனசுல வச்சுங்க. இன்னொன்னு வந்து இதுல வந்து சிபிஐ விசாரிச்சாக்கா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நாங்களே விசாரிச்சுக்கிறோன்றீங்க. பொள்ளாச்சி வழக்குல சிபிஐ விசாரிச்சதுல நியாயமானது நீதி கிடைச்சிச்சுன்னு கொண்டாடுறீங்க உரிமை. எப்படி இங்க ஒரு பேச்சு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நான் சத்தியமா இவர்களை விமர்சிக்கல. திமுக வந்து இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியலோ இல்ல எதிர்ப்பு அரசியலோ எனக்கு இல்லை. யதார்த்தத்தை இந்த பக்கம் அதே நீங்க சிபிஐ கிட்ட ஒப்படைன்றப்ப அந்த சிபிஐ எல்லாம் எங்க நம்பிக்கை இல்லை, மாநில போலீஸே ஸ்ட்ராங்கா தான் விசாரிச்சுட்டு இருக்குதுன்னு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு உருட்டல் பெரட்டல் பண்றீங்க. இங்கே அந்த சிபிஐ விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொன்னோன்னு சரியான தீர்ப்பை கொடுத்து விட்டது வெற்றி எங்களுக்கு, அநீதி உங்களுக்கு, தலைக்குனிவு உங்களுக்குன்னு அந்த பக்கம் சொல்றீங்க. அப்ப அண்ணா பல்கலைக்கழக விடயத்துல நீங்க பண்ணதெல்லாம் தலைக்குனிவா இல்லையா? நிச்சயமா பெரிய தலைக்குனிவு. இத்தனைக்கும் அந்த குற்றவாளி ஞானசேகரனோட அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் புகைப்படம் எடுத்திருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அவர் வீட்டுக்கே போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாம் இது வரைக்கும் கட்சி ரீதியா கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சாதாரண வீடு, சோழியம் குடிமும் சும்மா ஆடாது பழமொழி. ஒரு அமைச்சர் வண்டி அவன் வீட்டுல போய் நிக்க வேண்டிய அவசியம் தான். மாவட்டமா ஒன்றியமா சொல்லு, மாவட்ட பொறுப்பாளர் கூடவே நிக்கிறாரு, போய் பிரியாணி எல்லாம் கூட நிக்கிறாரு. ஒரு சாமானியன் எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? என்ன காரணம்? ஏதோ உள்ள இருக்குது இல்ல விஷயம். நிச்சயமா ஒண்ணு வந்தது, அந்த புகார் கூட முதல்ல புறக்கணிக்கப்பட்டது. அப்ப நீங்க பண்ணது அயோக்கியத்தனமா இல்லையா? கண்டிப்பா. எடுத்த உடனே அந்த பெண் வந்து கொடுத்துட்ட உடனே புகார் வாங்கிக்கிட்டீங்களா? இல்ல. பிரச்சனை விஷயம் வெளியில பிளாஷ் ஆன உடனே, பிளாஷ் நியூஸ் வெளியில பேசப்பட்ட உடனே நீங்க போறீங்க. அடுத்து நீங்க அந்த பொண்ணோட தனிப்பட்ட விவரத்தை எல்லாம் இவங்க பொது வெளியில கசிய விட்டு பண்ண அயோக்கியத்தனம் நீங்க பண்ணது இவ்வளவு பண்ணி விட்டு அதிமுக பண்ணிச்சு பொள்ளாச்சிலன்னு கூறுறீங்க. என்ன ஒண்ணு, பொள்ளாச்சியில இவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க. அப்ப நிறைய இந்த நேற்று பேட்டியெல்லாம் பிரதான தொலைக்காட்சியில பேட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முற்போக்கு முகங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அது பெண்ணுக்கு நடந்த அநீதி மண்ணாங்கட்டி உருட்டல். ஏன் அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி உருட்டல்லாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து நிக்க வேண்டியதானே? யாராவது ஒண்ணு வந்து நின்னீங்களா? நீங்க அத்தனை பேர் நேற்று பேட்டி கொடுத்தீங்க. முற்போக்கு முகம் நேற்று பார்த்தும் தெரியுமா? சரியான கேள்விங்கய்யா. நான் அதுல முக்கியமான முற்போக்கு முகமூடி வந்து அக்கா கனிமொழி அவர்கள் தான். அவங்க தான் இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஒரு
பெண்ணோட அடையாளம் கூட வெளியே வராம இந்த வழக்கை திறமையா விசாரிச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொன்னோம், இங்க பாத்தீங்களா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க கலந்துகிட்ட ஒரு பொதுக்கூட்டத்துல காவலுக்கு நின்ன 2 பெண் காவலர்கிட்ட திமுகவின் பொறுப்பாளர்கள் அத்துமீறி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல போலீஸ் வழக்கு பதிவு பண்ணுச்சு. அன்னைக்கு அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. இவங்க சிபாரிசு பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, கண்டுக்கல. நேருக்கும் திருச்சி சிவாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஆமா, பிரச்சனை வந்துட்டோன்னே திருச்சி சிவா ஆட்கள் நேரு ஆட்கள் திருச்சி சிவாவை விட்டு ராக்கெட் ஏற்றிட்டாங்க. அங்க நடந்த கைகலப்புல அந்த பாதிக்கப்பட்ட சிவா வீட்டை அடிச்ச நேரு ஆட்கள் அழிவாங்கின ஆட்கள் திரும்பி திமிரோட எழுந்து வரும்போது பயந்துகிட்டு போய் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. எல்லாமே பெண் காவலர் தடுக்கிறாரு. அவங்க கையெல்லாம் கூட உடஞ்சி காயம்பட்டது. உள்ளவே போய் சேர்லாம் அடிச்சு தூக்கி போட்டு ரகலை பண்ணிட்டு வெளியே வந்தவர் தான் மதிப்புக்குரிய நேருவோட ஆட்கள். என்னாச்சு? பெண் காவலருக்கு அங்க எங்க நீதி கிடைச்சது? நீங்க சொன்ன இந்த 2 பெண் காவலர்களுக்கு நீதி கிடைச்சது? சரி, இந்த கனிமொழி ஏன் அண்ணா பல்கலைக்கழக வாசலுக்கு முன்னாடி நின்று கோஷம் போடல? எதுவுமே பண்ணல. ஏன் போடல? அது பொள்ளாச்சி வழக்கு அதிமுக எடுத்து நடத்தினதால இந்த நீதி கிடைச்சிருக்கு. உங்க ஆட்சியில சத்தியமா நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்கு இந்த 3 சம்பவமே நம்ம பேசுறோம். பெண்களுக்கு நடந்தது. எத்தனை பெண்களுக்கு போக்சோ சட்டத்துல கைது பண்ண, இவ்வளவு போக்சோ அதை நேற்று கேட்கிறாரு. போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செய்து கொண்டிருப்பதே உங்களுக்கு பெரிய அவமானம் தலைமை திமுகவுக்கு. ஆமா, ஒரு அண்ணா நகர்ல கூட ஒரு 10 வயசு பெண் பாதிக்கப்பட்டாங்க. அதை புகார் கொடுக்க போன பெற்றோர்களை காவல் அதிகாரிகள் தாக்குனாங்க. அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னா இல்ல மாத்தக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. அப்படி கூட போடல. நல்ல இதை விட கேவலம் இந்த கனிமொழி, அருள்மொழி தோழர், அப்புறம் அஜிதா வழக்கறிஞர் தோழர், இன்னும் 4-5 பேர் நேற்று பேசுனாங்க. நான் பார்த்தேன். நல்லவங்க தான், நான் தப்பு சொல்லலை. பெண்களுக்கு ஒரு அநீதின்றப்ப கொதிக்கிறவங்க தான். இதுக்கு எதுவுமே கொதிக்கலையே. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி, ரொம்ப எளிமையில இருக்கவங்க, சாதாரண ஒரு தொழில் செய்யறவங்க, பெரிய இடத்து பசங்களா உள்ள செய்யறாங்க, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. அந்த பெற்றோரையும் குற்றவாளிகளாக்கி நைட்டு முழுக்க அரை நிர்வாணமா உட்கார வச்சு மன உளைச்சல் ஏற்படுத்தி சித்திரவதை மாதிரி கேள்விகளை கேட்டு அவன் பொண்ணா போயிருப்பான்ற மாதிரிலாம் சொல்லி இவ்வளவும் பண்ணது உங்க போலீஸ். நீ வெளியில வீரத்தை பத்தி பேசுற. இது பிரச்சனை ஆனோடனே வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இதுல விசாரிக்க கூடாதுன்னு சாதாரணமா போகல, எதிர்ப்பு தெரிவிக்கல. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் வக்கீல், அதாவது ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய், 15 அதுக்கு அதிகமா சொல்றாங்க, 40 அதிகமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடுத்து வக்கீல வச்சு வாதாடினதுக்கான அவமானம் வேற என்ன இருக்குதா? நீங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்க, பெரியாரை பத்தி பேசுறீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல பொதுநல வழக்குன்னு ஒண்ணு போகுது, அரசு தரப்புல நீ எதிர் மனு போடுற. இப்ப என்ன ஆச்சு? அது இல்லாம உண்மைன்னு வெளியே வந்துருச்சா? எவ்வளவு பெரிய அவமானம். நீங்க பெண் பாதிக்கிறதுக்கு நாங்க தான் பெரிய இதுன்னு பேசுறீங்களே. அந்த அண்ணா நகர்ல நடந்த அந்த பெண்ணுக்கு, சிறுமிக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு திமுக அரசு அப்பீலுக்கு போகுது இல்ல எதிர்த்து. அதுக்கே நீங்கெல்லாம் ஒண்ணு எதனா சாப்பிட்டுட்டு படுத்துன்னு வந்துருக்கணும், இல்ல ரோட்டுக்கு குரல் கொடுத்துருக்கணும். அது அவமானப்பட்டிருக்கணும், வெக்கப்பட்டிருக்கணும். இல்ல, வெக்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தா தான் சரி, இந்த லைஃபே வேணாம், நம்ம படுத்து தூங்கிடுவாங்க. நான் அதை சொல்ல வரேன். சரி, புரியுதுல்ல? நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க இல்ல அந்த மாதிரி அந்த எண்ணம்லாம் இல்ல. அத்தனை சம்பவம் நடந்திருக்குது, பட்டியல் சொல்லிட்டோம். நீ எதுக்காவது கனிமொழி இப்படி பேசியிருக்காங்களா? அப்புறம் இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாறலே அடிச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி பண்றீங்களே. அதிமுக பதிவு செய்ததால் தான் அந்த வழக்கு இது வரைக்கும் நடந்துருந்துச்சு. சிபிஐ இருக்கிறப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அப்பவே தொடக்க ஓராண்டுல முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் நீங்க வரீங்க, போயிட்டு இருக்குல்ல. 2019 நடக்குது, 20 சிபிஐ வழக்கு. அந்த 19 to 20 எல்லாம் கைது பண்ணி உள்ள போட்டாங்க. பெயில் இல்லை, எஃப்ஐஆர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே சிபிஐ அந்த கோப்பை வாங்குது. அதுலேருந்து ஒரு 2 வருஷம் 21 திமுக வருது. 2 வருஷம் அந்த சிபிஐ 1 வருஷம் அதை ஹேண்டில் பண்ணுது. சரியா இருக்க போய் தானே நடந்துச்சு. நிச்சயம். நீங்க இந்த மாதிரி அந்த அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல, அது ஒரு காவலாளியனுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு பலாத்காரம் சேம் அதே மாதிரி நடந்தது. பொள்ளாச்சி மாதிரியே நடந்தது அந்த பொண்ணு. நீங்க என்ன எழுதிட்டு அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. வெக்கமா இல்ல சொல்லு? இந்த பக்கத்துல 2 பெண் காவல். உங்க முதல்ல என் வீட்டு பொண்ணுங்கள்லாம் ஒருத்தர் சீண்டானா இப்போ இறங்கி ஒரு 2 அடி அடிச்சுட்டு வருவோமா இல்லையா? கண்டிப்பா. நீ முதலமைச்சர், உன் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறைக்கும். உன் காவல்துறை ஒருத்தர் கையை வைக்கிறான்னா செல்வி ஜெயலலிதா விஷயத்துல நினைச்சு பார்த்துருப்பாங்களா யாராவது? வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைச்சர்களை கூட பார்த்து செய்யுங்க. யார்கிட்ட? இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு வட்டம் போய் உட்காடுறான் நேரா திமுறா இன்ஸ்பெக்டர் நீ சீட்டு விட்டு எழுந்துருன்ற அளவுக்கு மிரட்டி லாபி பண்ற அளவுக்கு வச்சுங்கிறப்ப உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? என்னுடைய காவல்துறை மேல நீங்க ஒரு அலட்சியமாக கை வச்சதுக்கு எவனா இருந்தாலும் சரி விட மாட்டேன் செய்திருப்பாங்களா இல்லையா? நிச்சயமா.
சரி, இரண்டாவது இங்கே ஒன்று நடந்ததுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன செய்திருக்கீங்களா பெண்ணுக்கு? அதனால தான் சொல்ல வரேன், யோக்கியமாக இருந்தால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு நீ வீரத்தை பேசு, பிறகு ஒத்துக்கலாம், உங்க வசனம் எல்லாம் எடுபடும். அதே போல நேற்று முற்போக்கு முகங்களோட வந்து பேட்டி கொடுத்த அத்தனை பேருமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி இடத்துல சந்தேகம் எல்லாம் இருக்குதா சொல்ல வரப்ப சிபிஐக்கு மாத்திருங்கன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாம் உங்க நியாயமும் நீதியும் அங்க வரும். அப்புறம் எங்க ஆட்சியில தான் தீர்ப்பு வந்து நாங்கள் வந்தால் இதை செய்வோன்னு சொன்னல, நீங்க வந்து ஏன் ஸ்டெர்லைட்டை முடக்குனீங்க? ஸ்டெர்லைட்ல அறிக்கை கொடுத்துட்டாங்க, துப்பாக்கி சூடு. 27 பேர் மேல அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாருக்கும் பதவி உயர்வு கொடுத்துட்டு உட்காந்துங்கிறீங்க. கனிமொழி சகோதரிக்கு தெரியல. சரி, நீங்க வந்த உடனே நான் வந்தாக்கா தாலி அறுக்கிறதுலாம் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிலாம் கொடுத்துட்டு ஓட்டு கேட்டீங்க. வந்த உடனே தூத்துக்குடியில் வந்து ஒரு மைக்கு நீட்டி கேள்வி கேட்குறான், இந்த மாதிரி நடந்திருக்குது என்னன்னு. உடனே இவங்களும் தமிழிச்சியா இல்லை கீதா சிவனா பக்கத்தில் இருப்பாங்கன்னு பார்த்து, என்னங்க இங்கே வந்து இந்த மாதிரி கேள்விலாம் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்பாங்க, இங்கே வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க, இது வேற அது வேற, நீங்கள் எஸ்கேப் அப்படி ஓடுனீங்கல்ல, இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கீங்களா சகோதரி? நீங்கள் இல்லை, இதான் உங்கள் லட்சணம். நாங்கள் சொன்னதை நிறைவேற்றின மாதிரி பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு சொல்லுவோம்னு சொன்னீங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க? என்ன நீதியை வழங்கியிருக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. பேசுகிறோம் நீட்டு நாங்கள் வந்தால் வந்து தீர்ப்பு நீதி கிடைச்சிருந்தீங்க. நீட்டுக்கு இன்னைக்கு இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. ரகசியம் வந்து இன்னும் சொல்லப்படல. அந்த ரகசியம் இன்னும் சொல்லியே, இந்த ரகசியம் டெல்லியில் இருக்குதுனாக்கா அதை சொல்லி நீ ஓட்டு கேட்டீங்க. டெல்லியில் இருக்கு, நாங்கள் போய் போராடி மீட்டுட்டு வரணும், ஓட்டு கேட்கவே இல்லையே. நீங்களும் காங்கிரஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து மூடு விழாவே நடத்துனீங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறப்ப உங்க கட்சி கூட்டணியில இருந்த ப. சிதம்பரத்தன் அவர்களுடைய மனைவி நளினி அம்மையார் தான் அது சார்பாக நீட்டுக்கு ஆதரவாக வழக்காடி இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, அரசியல் சாசன பெஞ்சு தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னப்ப நீங்களாம் உட்காந்து மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. உண்மை. சரிண்ணா, இப்ப ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னு தெரியல, யாருமே அதை பத்தி அதிகமா பேசல. நீங்களும் பார்த்திருப்பீங்க, இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையில போர் பதற்றம் நிலவிய நேரத்துல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினாரு. அவரு போட்டோம், அது கூட புரிஞ்சுக்க முடியுது, பதவியில இருக்கிறாரு. தப்பா சொல்ற மாதிரி தோணுது எனக்கு. அவர் போகட்டும்னு சொல்றீங்களா? இருக்கு 100 வயசு வாழணும்னு நான் சொல்றேன். இல்லைங்க, ஊர்வலம் போகட்டும். அப்படி சொல்லு, தெளிவா பேசுங்க தம்பி. ஊர்வலம் போகட்டும், அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பதவியில இருக்கிறாரு, இந்த நேரத்துல ஒன்றிய அரசை வந்து பகைச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது, அதனால நாங்களும் பாருங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ஊர்வலம் போனாரு. ஆனா பாருங்க, அந்த ஊர்வலத்துல ஐயா வீரமணியும் திராவிட இயக்கத்தின் போர்வால ஐயா வைக்கவும் கலந்துகிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஐயா ஈவேரா அவர்கள் தனி தமிழ்நாடு கேட்டு போராடினாரு அப்படின்னு 300 முறை இன்னைக்கு நமக்கு தமிழ் தேசிய பாடம் எடுக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த ஊர்வலத்துல கலந்துகிட்டாங்க? அதுலயும் ஐயா வீரமணி எப்படி கலந்துகிட்டாரு? இதை பத்தி ஏன் யாருமே பேசல? ஏன் பேசணும்? எங்களுக்கு மிகப்பெரிய கொள்கை முரண்பாடு. ஒரு முரண்பாடும் இல்லை அதுல. எந்த காலத்துல எங்களுக்கு முரண்பாட்டோட நாங்க கொள்கையோட வந்து கட்சி நடத்தி இருக்கிறோம். நீங்க இந்திய தேசியத்தை ஏத்துக்காதவங்க ஒரு இதுவும் கிடையாது தம்பி. எனக்கு சட்டியில சோறு, அதுக்கேற்ற மாதிரி பாதை, அவ்வளவுதான். எனக்கு என்ன கொள்கை முரண்பாடு கோட்பாடு என்ன இதெல்லாம் வந்து பேச. இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு கேட்டோம், அது ஒரு காலத்துல கேட்டோம், பிறகு விட்டுட்டோம், சரண்டர் ஆயிட்டோம். இப்ப எதனா கேட்கிறோமா நாங்க? இல்லைங்கய்யா, ஆனா நீங்க தான் இந்திய தேசியத்தையே ஏத்துக்காதவங்களாச்சு. இந்திய தேசியத்தை ஏத்துக்கலன்னு எப்ப சொல்றீங்க? இந்திய தேசியத்தின் ஒட்டு திணையில் தான் நாங்க படுத்துட்டே இருக்கிறோம். இந்த வைகோவும் ஐயா வீரமணி இருக்கிறாங்க, நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. இவங்க இந்த மாதிரி பொது அரசியல் வந்து வெளியே காட்டுறதை விட வேதனை வெக்கக்கேடு ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லை. எல்லையில 26 பேர் செத்தாங்க, அதுக்கு எதிராக போர் தொடங்கி இருக்குது. நீங்க உடனே வந்துட்டு கொடியை பிடிச்சிட்டு போறீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த மண்ணில் மீனவன் இத்தனை பேர் செத்து இருக்கிறானே, இதுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு போகணும். எவனுக்காவது ஒரு ரோசம் வந்து, எவருக்காவது யாருக்காவது ஒரு சின்ன மானரோன ஒரு அர்த்தத்துல உங்களுக்கு சூடு இருக்கணும் இல்ல? அதான் நாங்க கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு கடிதம் நோட்டுவீங்க, அதுக்கு வந்து ரோட்ல கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் நடத்துவீங்களா? சொல்லுங்க. ஈடி பயமா உங்களுக்கு? கால் நடுங்குதா? நானும் உங்க கூட நிக்கிற மோடி பாத்துக்குன்னு சொல்லிட்டு தூது விடுறீங்களா? இது ஒரு வெள்ளை தூது, வெள்ளை கூட பிடிக்கிற மாதிரி யுத்தி இது. இதுக்கு மட்டும் நீ தேசிய கொடியை பிடிச்சிட்டு போறப்ப இங்க ஏன் அந்த வார் தொடங்கலன்னு கேள்வி வந்திருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. 26 பேருக்காக ஒரு வார் ஓபன் பண்ணக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் 860 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க. அதை விட கூடுதலான விலை மதிப்பில்லாத பல கோடி ரூபாய் சொத்து சூறையாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். கேவலம் உன்னுடைய எல்லை பகுதியில் இங்கே என்ன வேற ஏதாவது நாடு இருக்குதா பக்கத்தில்?
இந்தோனேஷியாவிலேருந்து எங்கேயோ வரணும், பல மைல் தூரம் வந்து நீங்கள் வந்தாகணும், ஆயிரக்கணக்கான இது தாண்டி வரணும். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு போனீங்கன்னா லட்சத்தீவு இருக்குது. கடல் கொள்ளையர்களால் மீனவர்கள் தான். ஏன்னா சிங்களம் வந்து அடிச்சுட்டு பண்ண சொல்கிறது உனக்கு வெக்கமா? உனக்கு சிங்களவன் வந்து சிவில் யுடையில வந்து அடிச்சு கொள்ளை அடிச்சு சூறையாடிட்டு போறான்னு சொல்றதுக்கு வெக்கம் உங்களுக்கு? கடல் கொள்ளை எங்கேருந்து வந்துடுவான் கடல் கொள்ளைய? வெக்கமால அவனுக்கு இவ்வளவு பெரிய நாடு உன் காலடிக்கு கீழே ஒரு கடல் கொள்ளையை வந்து என் மண்ணை சேர்ந்தவன் அடிச்சுட்டு போலான்றது துடிக்காதவனுக்கு ரத்தம் உன் பாரத மாதா அங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறா சொல்லுங்க. நானும் பாரத மாதா, உன்னை விட பாரத மாதால பங்கு எனக்கு அதிகமா இருக்குது. இந்த நேஷனாலிட்டியில ஒண்ணு என்னதுன்னு கேட்காத உன்னோட கை கொத்தும். இந்த தேசியம் என்பது ஒற்றுமையாக இருக்கணும்னு டிமாண்ட் வைக்காம மற்ற மாநிலத்தை போல நாங்கள் கை கொத்தோம். நீ எப்படி நடத்துற? என்ன எவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கிற? என் இடத்துல இருக்கிற இடத்த எடுத்து கட்சித்தீவை கொடுத்து விட்டு நாங்கள் மீன் பிடிக்க போனால் வந்து எவனே கடல் கொள்ளையை வந்து அடிக்கிறான்னா உன் காலடிக்கு கீழே உன் கை இப்படி வீசனா விழுகிற இடத்துல கடல் கொள்ளையை எப்படி வருவானு உங்களுக்கு ரோஷம் கொஞ்ச நாச்சும் வந்திருக்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? வீரமணியும் வைகோவும் ஸ்டாலின் கேட்டிருக்கணுமா இல்லையா? அதுக்கு மட்டும் பாரத மாதா கொடி பிடிச்சிட்டு போற ஸ்டாலின் இதுக்கு கொடியை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? நீ இதே பேரணியை தமிழக மீனவன் கொல்லப்படுறதுக்கு ஒரு முடிவு வேணும் நடத்திட்டுனா சரியான ஒரு ஆம்பளை, நீ சரியான ஆம்பளை. 3 பேருமே சொல்றேன். இதுக்கு வந்துட்டீங்களா மட்டும் ரோட் அப்படி கொதிச்சுட்டு போய் வந்துட்டு இல்லை. வருத்தம் நேஷனல் தான் இல்லைன்னு சொல்ல வரல, நடக்குது சண்டை இல்லைன்னு சொல்ல வரல, நடத்தணும் கரெக்டு. அதுக்கு வந்த அந்த வேகம் இந்தியாவுக்கு இந்த தமிழக மீனவனுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? நிச்சயமா வந்திருக்கு. அவனு இந்தியன் மீனவன் தானே. கண்டிப்பா. ஏன் அவனுக்கு நீ வரல? இது கேட்க வேண்டியது யாரு? இதுக்கு மட்டும் கடிதம் கீழ்ச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு மட்டும் நேரா கொடி பிடிச்சு ரோட்டுக்கு வந்துருவீங்களோ? என்ன உன்னை கேட்க ஆள் இல்லையா உங்களுக்கு? நீங்க போடுற நாடகத்துல அம்பலப்படுத்த ஆள் இல்லையா? என்ன உங்களுக்கு தேசிய பற்று வந்துச்சு? இல்லைங்கய்யா, இந்த போர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உடனே டோட்டலா எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா கேட்கப்பட வேண்டிய அடிப்படை கேள்விகளை யாருமே கேட்கல. என்னங்கய்யா, 24 மணி நேரமும் கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜம்மு காஷ்மீர் பகுதி. அதுல எல்லையில இருந்து 200 கிலோமீட்டர் எப்படி உள்ள தள்ளி வந்து தாக்குதல் நடத்தினா? சரி, தாக்குதல் நடத்திட்டான். தாக்குதல் நடத்திட்டு எங்க போனா? அவனை கைது செஞ்சீங்களா? இந்த மாதிரியான எந்த கேள்வியும் கேட்டீங்கன்னா தேச விரோதி. அதாங்க, இந்த கேள்வியை கூட கேட்கல பாருங்க. நான் என்னை விட உங்களை விட எனக்கு நேஷனாலிட்டி ரத்தம் ஓடுது நிறைய. சரி, இந்த கோஷ்டிகளை விட, இந்த ஒட்டுத்தின கோஷ்டிகளை விட எனக்கு வந்து நேஷனாலிட்டி ரத்தம் நிறைய ஓடுது. ஏன்னா எங்க அப்பா அந்த பாகிஸ்தான் வார் வரைக்கும் இருந்து குண்டடி பட்டு தான் வெளியே வராரு. புரியல? சீன வாரம் முன்னாடி பாக்குறவர். அப்படிலாம் களத்துல இருந்துட்டு காயத்தோட வெளியே வந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். உன்னுடைய தேசப்பற்று எனக்கு நல்லாவே இருக்குது. நான் கேட்க வர்றதுன்னா உங்களுடைய இந்த தேசப்பற்று இந்திய மீனவன் இங்கே சுடப்பட்ட போதும், கொள்ளடிக்கப்பட்ட, அவனுடைய சூறையாடப்பட்ட போதும், அவனை அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடிச்சு அனுப்பின போதும் ஏன் கொந்தளிச்சு ரோட்டுக்கு வரல? கரெக்ட். எங்க போனார் இந்த ஒட்டுத்தின ஸ்டாலின்? இருக்கிறார்ல நம்ம வீரமணி ஐயா, இங்கதானே யாருமே வரல. சூரபாண்டியன், வீரமணி, வைகோல், இந்த மக்கள் கிட்ட தானே பழப்பம் நடத்துற. இந்த மக்கள்கிட்ட தானே நீ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற. இந்த மக்கள் கொடுத்த நாற்காலில் தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சலுகையில் தானே உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இவன் தாக்கப்பட்ட போது இந்த மாதிரி கொடியை பிடிச்சிட்டு ஏன் இன்ன வரைக்கும் ரோட்டுக்கு நீ வந்து இப்படி ஒரு பேரணி நடத்தலை? இதோட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? பேரணி நடந்து முடிஞ்சு 1 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ளே பயந்து உடனே போரை நிறுத்திட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் அதான் எழுதியிருந்தேன். அவர் இங்கே போர் நடத்துறது தெரிஞ்சவொடனே ட்ரம்ப் பயந்துட்டாரு. நான் இந்த 2 பேர் தான் பாகிஸ்தான் இந்தியா 2 பேரும் சமாளிக்கலாம்னா டக்குன்னு ஒருத்தர் தெற்கு இருந்து கிளம்பிட்டான். ஐயோ அந்தால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், வந்துட்டாரா, ஐயோ என்னடா ஒம்பது, சரி நம்ம பட்டுன்னு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பதறி போய் 2 பேரும் இதப்பா நம்ம 3 பேர் தான் 3 கேம் ஆடலான்னு இருந்தோம், சிக்கல் ஆகுது. இன்னொருத்தர் தெற்கு இருந்து புறப்பட்டு வந்துட்டார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு. அவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை, பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கலாம், உள்ள இறங்கிட்டாருன்னா கண்டமாயிடுவோம் எல்லாமே அப்படின்னு சொன்ன பயமுறுத்தி முடிச்சுட்டதா நான் எழுதியிருந்தேன். எவ்வளவு அசிங்கமா இல்லை உங்களுக்கு? கூச்சமே இல்லாம எப்படி எல்லாம் மேடையில ஸ்டிக்கர் ஒட்டி பழப்பு நடத்துற வாழ்க்கை. காலம் முழுக்க ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கிட்டு கூச்சமே இல்லாம போர். நீ ஒன்ன கணக்கிலே எடுத்துக்கலாம். அவங்க நீங்க பேரணி நடத்தினியா அதுக்குள்ளேயே வந்து அங்க வந்து என்னன்னா இதுல வேற ஒரு வெட்டி பேச்சு. இந்தியாவிலேயே முதலாக தேசியத்துக்காக நாட்டுக்காக பேரணி நடத்தின ஒரே கட்சி எங்க கட்சி தெரியுமா? ஏண்டா அடிமை தொழிலுக்கு ஒரு முன்னணி வேற போட்டுக்கணுமா? இது அடிமை தொழில். இது நீ தேசியத்துக்காக அப்படின்னா உன்னுடைய மீனவனும் தேசியம் தான். அவனுக்கு நீ கொடி பிடிச்சிருந்தாக்கா உன்னுடைய நேஷனாலிட்டியை நான் வந்து நெஞ்ச நிமித்தி ஏற்றிருப்பேன். நீ பண்ணுறது அடிமை தொழில். என்னை கண்டுக்காத மோடி, உனக்காக இந்த இக்கட்டான நேரத்தில் நான் நிற்கிற அந்த கிடிலாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ அது கெஞ்சறதுக்காக தான் எல்லா மாநிலமும் செய்யலை, நீ மட்டும்தானே முன்னாடி செய்யற. ஏன் செய்யற? உன் நோக்கம் வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல கூட இப்படி என்னன்னா அதான் அந்த அவதாரம். புரியுதுல்ல? பரம்பரையா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க
நாங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம், இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல டோட்டலா படுத்துட்டாங்க. எங்க எதிர்க்கிற நீ? எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. பரம்பரைக்காரன் ஒருத்தன் பஞ்சத்துக்கு வந்தவன் ரொம்ப ஆடுவான். புரியுதுல உங்களுக்கு? பரம்பரை ஆட்டக்காரன் அவன் பார்த்து நெலிவிஸ்லயோ கவனிச்சுட்டே இருப்பான். இந்த பஞ்சத்துக்கு வந்தவன் தையன்னு குதிச்சுட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இது பஞ்சத்துக்காக ரோட்டுக்கு வந்த கோஷ்டி. இது உன் நேஷனாலிட்டிலாம் இதுல இல்ல. உனக்கு தேசிய பற்று இருந்ததுன்னா இந்திய மீனவன் தான் அங்க இருக்கிற மீனவன். ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறவன் இந்திய மீனவன். உன் நேஷனாலிட்டி அங்க வந்து நீ கேள்வி கேட்டு ஒரு முறை இந்த நேற்று திரட்டின படையை அப்படியே தமிழக மீனவனுக்காக ஒரு முறை நீங்க திரட்டி காமிச்சிருங்க ஸ்டாலின். உங்களுடைய வீராவேசம் ஒரு முறை நடத்தணும். நீ நடத்தணும் இல்லைன்னா நீ வேஷக்காரன், நீ பகல் வேஷம் போடுற. காஷ்மீருக்கு யுத்தத்துக்கு நீ கொடி பிடிச்சிட்டு போற ஸ்டாலின் இங்க இருக்கிற ராமேஸ்வரம் மீனவன் தாக்கப்பட்டதுக்கு அதே போல நீங்க பாகிஸ்தான் மேல காட்டுற இவ்வளவு அடிச்சு வீழ்த்திட்டு வந்திருக்கீங்கன்னு பேசுறீங்களா வீராவேசம்? ஏன் இலங்கை மேல செய்யல நீங்க? என்ன காரணம்? இல்ல அவங்க பதில் சொல்லி நட்பு நாடா, நட்பு நாடா அப்பது என்ன நாடு அது? எல்லை மீறி வந்து சுட்டுட்டு போறான், எல்லை மீறி வந்து இங்க அடிச்சுட்டு போறான். ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு அசிங்கம் இல்லையா? அவன் வந்து முகத்துல வந்து உச்சா அடிச்சுட்டு போறது உனக்கு அசிங்கம் இல்லையா? நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு மீனவனை அந்நிய நாட்டுக்காரன், மாநிலம் இல்ல இந்தியாவை சேர்ந்த இந்திய மீனவன் உனக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கிறான். பல்லாயிரம் கோடி அவன் பிடிக்கிற மீன் மூலமா மத்திய அரசுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. அவனை காக்கிற முதல் கடமை உனக்கு இருக்குது. உன்னுடைய நேஷனாலிட்டி அவன். இந்திய அரசுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கலாம். எழுதாதவே உணர்ச்சி உனக்கு வரணும். என்னுடைய மீனவனை பக்கத்துல இருக்கிற எவனோ ஒருத்தர் நட்பு நாடுன்னு உன்னை வச்சிருந்தா நீ மீனவனுக்கு தொட்டி நிற்பியாடா? கூப்பிட்டு 2 கன்னத்துல போட்டு அனுப்பிச்சிருந்தா அந்த என்ன வந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன ரெண்டும் தாக்கப்பட்டிருக்குது. வெளியோ சர்வதேச அளவில் இது பேசணும். இந்த விஷயத்த கொண்டு நிச்சயமா காஷ்மீருக்காக அவங்க வந்து தாக்கப்பட்டாங்க, அதுக்காக மட்டும் நாங்க போற தொடங்கிட்டோம்னு சொல்றப்ப இங்க ஏன் நீங்க நடத்தல? இந்த கேள்வியை வந்து இங்க பெரிய அளவுல பேசுற ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நாம மண்ணுக்காக மக்களுக்காக இதெல்லாம் இது ஒருத்தர் கூட பேச துணிச்சல் இல்லையா? உடனே தேசியம் நாங்க போய் படுத்துட்டாங்க. சொல்லு அங்க வந்து நிற்கிறான் வாசல்ல, கதவு ஜன்னல் வழியா பார்த்துட்டு படுத்துக்கிட்டான். 23ஆம் புலிகேசில தெரியல அந்த கதையில நேற்று நீங்க நடத்தி முடிச்சுட்டு இதுல வேற வீராவேசம், இதெல்லாம் பெருமை. பாஜக காரனே சும்மா இருக்கிறான். நீ வந்து ஆட்டம் ஆடிட்டு நாங்க இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் தேசியம் உங்களுக்கு இந்திய பற்றி உங்களுக்கு இருக்குதான், நமக்கெல்லாம் இல்லையா? புரியுதுல்ல? இந்திய பற்றுன்னு உனக்கு இருந்துச்சுன்னா உன் நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா என் மீனவனுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு வான்னு நீ மோடியை சட்டையை பிடிச்சி உலுக்கி இருக்கணும். அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஏன்னா நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா இல்ல, நீ வேற ஒருனுக்கு தான் முதலமைச்சரா இருக்கு. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு முதலமைச்சரா இல்ல, நீங்க வேற ஒருத்தருக்கு தான் முதலமைச்சரா இருந்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பேசினா உங்களுக்கு கோவம் வந்துருது. புரியுதுல்ல? இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் எப்ப இந்த மண்ணுல முளைக்கிறதோ, எப்ப எழுச்சி அதிகாரத்துக்கு வருகிறதோ அன்னைக்குதான் வந்துட்டு இங்கேயும் மீனவன் தாக்கப்பட்ட உடனே ராணுவத்தை அனுப்பி விமானத்தை அனுப்புற போக்கு மத்திய அரசுக்கு வரும். புரியுதுல்ல? அது இல்லாத வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். இங்க அடி வாங்கிட்டு இருப்பான், செத்துக்கிட்டு இருப்பான். இவருக்கு குரல் கொடுக்க மாட்டாரு, இவருக்காக ரோட்டுக்கு வர மாட்டாரு ஸ்டாலின். காஷ்மீர்ல இறந்ததுக்காக திறந்துருச்சாங்க உடனே வந்து ரோட்டுக்கு வந்து கொடி பிடிச்சிட்டு போவாரு. கேனு எங்க இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட்டு ஒன்று உட்கார வச்சு குடும்பத்தை உலக கோட்டீஸ்வரர் பட்டியலில் ஒருத்தராக மாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேனியர்கள் என்ன நீங்க அங்க வந்துட்டு திறந்துட்டாங்கன்னா தேசியம் அங்கதான் இருக்குன்னா தமிழ்நாட்டுல தேசியம் இல்லையா? சொல்லுங்க, கேள்வி வருதா இல்லையா? வருது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் கருணாநிதி. கருணாநிதியுடைய புள்ள ஸ்டாலின்.